அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்திய பல உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமாக பிறப்பிக்கப்பட்டவை என கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கு. இது அமெரிக்க அதிபரின் வர்த்தகத்தின் மீதான அதிகாரத்தின் வரம்புகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்புவதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனாதிபதி அவசர பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கும் பழமையான சட்டத்தை ட்ரம்ப் மீறியதாக தீர்ப்பளித்திருக்கிறது. 1977 நிறைவேற்றப்பட்ட சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் இறக்குமதி வரிகளை விதிக்க வெள்ளை மாளிகைக்கு வரம்பற்ற அதிகாரத்தை கொடுக்கவில்லை என கூறியிருக்கு. நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மே மாத தீர்ப்பை இந்த முடிவு பெரும்பாலும் உறுதிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் உடனடியாக இந்த வரிகளை ரத்து செய்யவில்லை. அக்டோபர் 14 வரைக்கும் அவை நடைமுறையில் இருக்க அனுமதித்திருக்கு. ஜனாதிபதி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் அவகாசம் கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை தொடர்ந்து ட்ரம்ப் தன்னுடைய வரி உத்தியை ஆதரித்து அதற்காக தொடர்ந்து போராடுவதாக உறுதியளித்திருக்கிறார். எல்லா வரிகளும் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. நீதிமன்றம் நம்முடைய வரிகள் நீக்கப்பட வேண்டும் என தவறாக கூறியது. ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என ட்ரம்ப் சமூக ஊடக தளத்தில் எழுதியுள்ளார். இந்த வரிகளை நீக்கினால் அது அமெரிக்காவிற்கு முழுமையான பேரழிவாக இருக்கும். இது நம்மை நிதி ரீதியாக பலவீனப்படுத்தும். மேலும் நாம் வலுவாக இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அமெரிக்க வேலைகளை பாதுகாப்பதற்கும் வெளிநாட்டு அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் ஒரு கருவியாக இந்த வரிகளை போடுவதாக தொடர்ந்து கூறி வரும் ட்ரம்ப் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான வர்த்தக பற்றாக்குறையை போக்க இது ஒரு தேசிய அவசர நிலை என கூறியிருக்கிறார். அமெரிக்காவோடு புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்ட ஜப்பான், இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் ட்ரம்பின் கடுமையான வரிகளிலிருந்து தப்பித்திருக்கிறது. எதிர்த்த நாடுகளுக்கு கடுமையான வரிகளை போட்டிருக்கிறார். இதில் லாவோஸுக்கு 40% வரி போடப்பட்டிருக்கிறது. அல்ஜீரியாவுக்கு 30% வரி போடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரியில சட்டவிரோத குடியேற்றம், போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடைய தேசிய அவசர நிலைகளை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா மீதும் வரிகளை விதித்தார்.